அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளுக்கு கூறினான், அல்லாஹ் கட்டளையிட்டான், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று. சஜிதா என்றால் என்ன? அஸ்ஸுஜூத் என்றால் என்ன? மொழியின் அடிப்படையில் சுஜூத் என்றால் அல் ஹுதூஉ வல் இன்கியாது, கட்டுப்படுதல், பணிதல், தன்னை சிறந்தாழ்த்துதல், அல் ஹுதூஉ வல் இன்கியாது. இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அடிப்படையில் ஷரஅன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய விளக்கத்தின் அடிப்படையில் சுஜூத் என்றால் ஒருவர் நெற்றியை குறிப்பிட்ட இடத்தில் பணிய வைத்து தொழுகையில் சுஜூது செய்யக்கூடிய நிலைமையை போன்று ஆக்கக்கூடிய நிலைமைக்கு தான் சுஜூத் என்று இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் அழைக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த சுஜூதை ஆதமிற்கு மலக்குகளை செய்ய கூறினான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் மலக்குகளுக்கு சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் ஏவினான், அல்லாஹ் கூறினான்? எம்முடைய அறிஞர்கள் பல கருத்துக்களை அதில் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான் அதனுடைய உண்மையான ஞானங்களை அறிந்தவன். என்ன காரணங்களாக இருக்கலாம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய அல்லாஹ் ஏவியதன் காரணம், இந்த கட்டளையை மலக்குகள் நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை அடைவதற்காக அல்லாஹ் ஆதமிற்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் மலக்குகளை ஏவி இருக்கலாம். இரண்டாவது காரணம் என்ன? இந்த சுஜூத், இந்த சஜிதா இபாதத்திற்காக செய்யப்படக்கூடிய சஜிதா அல்ல. இது கண்ணியத்திற்காக, மரியாதைக்காக செய்யப்படக்கூடிய சஜிதா. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முன்னால் வரை கண்ணியத்திற்கான சஜிதா சுஜூத் என்ற ஒரு சுஜூத் அந்த மார்க்கத்தில் அந்த நடைமுறையில் இருந்தது. உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷி வഖர்ரு லஹு சுஜ்ஜதா. அவர்களுடைய பெற்றோர்களை அவர்கள் அர்ஷின் மீது உயர்த்தி அவர்கள் எல்லோரும் சுஜூதில் விழுந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் யூசுஃபுடைய நபி யூசுஃபின் வரலாற்றில் அல்லாஹ் சொல்கிறான். எம்முடைய எல்லா அறிஞர்களுடைய முஃபஸ்ஸிர்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தது எது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சுஜூது செய்த இந்த சுஜூது தஹிய்யா, மரியாதைக்காக, கண்ணியத்திற்காக செய்யப்படக்கூடிய சஜிதா. இது இபாதத்திற்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக செய்யப்படக்கூடிய சஜிதா அது அல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனில் இந்த சுஜூதும் தடை செய்யப்பட்டது.